இந்த வழியை பொறுத்துக்கிட்டு வேலைக்கு போகணுமா? இந்த வழியை அவங்க பொறுத்துக்கணுமா? ஏன்னா குடும்பத்துக்காக இதை பொறுத்துக்கிறேங்கிறாங்க. ஆமாங்க சார். ம். குடும்பத்து அந்த ஒரு பொண்ணு வேலை பார்த்தா தான் சார் குடும்பம் நடக்கும். வேற வேலைக்கு போக ஆள் இல்லைங்க சார். ஓ, ஆள் இல்லை. ஆமாம், நைட்டெல்லாம் வந்து அழுகும், வலி பொறுக்க முடியாமல். வேணாம் இருந்தாலும் காலையில் எந்திரிச்சு போயிடும். அங்கே ஒரு 14 ரூபா சம்பளம் தருவாங்க. அதை வச்சு தான் குடும்பம் வாடகை எல்லாம், சாப்பாடு செலவு எல்லாமே வேற ஆள் இல்லை. ஆனால் இப்போ இவ்வளோ வயசு சின்ன பிள்ளையா இருக்குது, நல்லது கெட்டதுன்னு நிறைய இருக்குது. இப்போவே எதுனா இதுக்கு இல்லை, இப்படி கேட்கவே எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. 23 வயசு பிள்ளை துருன்னு ஓடுற வயசு. மூத்த பொண்ணு ஒன்று இருந்துச்சு, ம். அது கல்யாணம் பண்ணி கொடுத்து என் கூடயே தான் அதுக்கு கூட மாட பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அது போன வருஷம் இறந்துருச்சு. அது ஒரு பொண்ணை என்கிட்ட விட்டுட்டு இறந்துருச்சு. அந்த பிள்ளையும் பார்த்துக்க. அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த ஒரு பொண்ணு இப்போ உங்கள் மாப்பிள்ளை அவர் மருமை அவர் அப்படி என் வீடு மக இறந்தோடனே அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டார். எத்தனை வயசு பிள்ளை? 6 வயசு பொண்ணு. ஸோ இப்போ அந்த 6 வயசு பொண்ணை நீங்கள் தான் பார்த்துக்கணும்.